பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். ஆம், இந்த நாளிலே இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். இந்த நாளிலே நாம் கொடுத்தல், கிவிங்னஸ், இந்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறது ஒன்று, பிறருக்கு நாம் கொடுப்பது ஒன்று என்கிற காரியங்கள் உண்டு. நாம் கர்த்தருக்கு கொடுப்பதை, முதன்மையானதை, முக்கியமானதை, சிறந்ததை நாம் செலுத்துவோம். இரண்டாவது, பிறருக்கு கொடுப்பது என்பது அது ஒன்று கடனாக இருக்கும் அல்லது அன்பளிப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மேல் உள்ள பிரியத்தின் நிமித்தம் நாம் செய்கின்ற காரியமாக இருக்கும். இப்படி நாம் கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறபடினாலே நட்பு வட்டாரங்களிலே அநேகரை நாம் சம்பாதித்திருக்க முடியும். சிலர் சொல்லுவார்கள், பழமொழியெல்லாம் சொல்லுவார்கள், அவன் கொடுத்தே அவன் குறைந்து போனவன், அல்லது அவன் கொடுத்தே சிவந்த கரம் என்றெல்லாம் ஊர் மக்கள் அப்படி சொல்லுவார்கள். ஆனால் அது சொல்வது உண்மைதான். எப்படி என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் இந்த உலகத்திற்காக, இந்த உலகத்தின் மக்களுக்காக, நமக்காக அவர் கொடுத்தார். நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக பரிசாக, அன்பளிப்பாக அவர் கொடுத்தார். அவர் முழுவதுமாக சிவந்த மேனி உடைய ஒரு நல்ல தெய்வம். அந்த சிவந்த மேனி உடைய நல்ல தெய்வத்தை உண்மையாகவே அவரை சிலுவையில் அறைந்து அந்த சிவந்த மேனியை சீர்குலைத்தார்கள். ஏனென்று சொன்னால், மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். நமக்கு விடுதலையை கொண்டு வர வேண்டும், மீட்பை தர வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சொந்த குமாரனையே பிதாவாகிய தெய்வம் நமக்காக கொடுத்தார். அதனால்தான் இன்றைய நாட்களிலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றபடி அன்றைக்கு அவர் சிலுவையிலே சிந்தி மீட்பை கொடுத்த அந்த தெய்வம் இன்றைக்கு அவரை பார்க்கிற யாவரும் அவருடைய அன்பை அறிந்து அவர் அண்டை கடந்து வருகிறார்கள். இந்த வாக்கியத்தை, இந்த வெளிப்பாடை தேவன் எனக்கு கொடுத்தார். கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். அப்படி என்று சொன்னால், தன்னுடைய சொந்த குமாரனையே பிதாவாகிய தெய்வம் நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிநேகிதர்கள். அவர் நம்முடைய சிநேகிதன். இந்த நாளிலே நாமும் கொடுப்போம், கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவை நாமும் பிரதிபலிக்க தேவன் நமக்கும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.